ஒலிவ மரம் பலனற்று போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அதாவது என்னென்ன பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கேட்டால் கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரெதிராக நடக்குது. எல்லாம் தப்பு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்குது. விசுவாசினா எப்படி இருப்பான்? அதுலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். என்ன அவனுக்கு தெரியும், சில நேரத்தில் இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து வர்றோம். ஆனால் முடிவில் வெற்றி ஜெயம் நம்முடையது. அதை எழுதி வச்சிட்டார் கர்த்தர். ஜெயம்தான் நம்ம தலையெழுத்து. நமக்குன்னு எழுதி வச்சிட்டார். நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்ன்ட்டார். இதுக்கு மேலே என்ன பண்ணும்? ரிசல்ட் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்? ஸ்தோத்தரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னையா ஒன்றும் சரியா இல்லையா? அப்போ கூட ஸ்தோத்திரமா? ஆமாம், ஏன்னா எல்லாம் சரியாயிடும். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அப்படி தான் பாருங்கள். பல காரியங்களை கடந்து போகலாம். ஒன்றும் நல்லது நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் நல்ல கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் தீமை நடக்கிறத கூட நல்லதாக மாற்றி தருவார். எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிற தேவன் அவர். ஆமென்.